ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போற கதையில நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்காகவும் அவன் ஆசைப்பட்ட பொண்ணுக்காகவும் அவன் தம்பி மாதிரி வேஷம் போட்டு போய் சொல்லி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிடுவான். ஆனா அந்த மேரேஜும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். ஆனா இப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயின் இது கான்ட்ராக்ட் மேரேஜ்ங்கிறத மறந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனா இத்தனை நாள் வரைக்கும் தான் கூட இருந்தது தம்பி இல்ல அண்ணன் தான் அப்படிங்கிற உண்மை நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரப்ப என்னென்ன பிரச்சனை வரும், கடைசியில நம்ம ஹீரோயின் யார் கூட சேர்ந்தா அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த ஃபுல் டிராமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோனையும் நம்ம ஹீரோ ஜோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு இடத்துல அப்படியே வெறித்தனமா உட்காந்து அங்க இருக்கிற கீபோர்ட வாசித்துக்கிட்டு இருப்பான். அப்போ இவனை சுத்தி நிறைய ஜாம்பிஸ் வேற இருக்கும். இப்போ அந்த கீபோர்ட வாசித்தவன் பக்கத்துல இருந்த ஒரு டெலிபோன் எடுத்து ஒரு 4 நம்பரை ஒன்னு டைப் பண்ணுவான். அதை டைப் பண்ணி முடிச்சோனையும் அங்க இருக்கிற ஒரு கதவை அப்படியே திறந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த சீக்ரெட் ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் ஒரு எஸ்கேப் ரூம்ல தான் இருந்திருப்பான். அதாவது இந்த ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சு அங்க இருக்கிற க்ளூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் வெளியே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்கும்ல, அந்த இடத்துக்குள்ளதான் இப்ப நம்ம ஹீரோ இருந்திருப்பான். இப்போ இந்த கேமை கிரியேட் பண்ணதே நம்ம ஹீரோ தான் போல. அவன் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. இப்போ ஒரு புது ப்ராஜெக்டா இந்த சீக்ரெட் எஸ்கேப் ரூம் இப்ப லான்ச் பண்ண போறான் போல. இத பத்தி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே அந்த இடத்துல இருந்து வெளியே வருவானா. அப்போ ஒரு ஜாம்பியோட கை இவனை வந்து பிடிக்கும். யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ பேரு நியான். இப்போ இவ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஜோ என்ன உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் உன்னோட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சேனே, எனக்கு நீ ஒரு சின்ன இன்டர்வியூ மட்டும் கொடுக்க முடியுமா, என்னோட மேகசினுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப ஃபாலோ பண்ண போவாளா, அப்ப தெரியாதரமா கீழே விழுந்துருவா. இவ விழுந்ததை கூட கண்டுக்காம நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். இதை பார்த்தேன்னு நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு கல்நஞ்சக்காரனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஆபீஸ்க்கு தான் போவானா. அங்க போய் ஒரு ஃபைலை டக்குன்னு எடுக்கிறப்ப பக்கத்திலே இருந்த குட்டியான ஃபிஷ் பாட்டை தள்ளி விட்டுருவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே அவன் பிளேஸ்ல போய் உட்காந்துக்குவான். இப்போ அந்த குட்டி பாட்டில இருந்த ஃபிஷ் வெளியே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்குமா. இத நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இப்ப வேகமா வந்து அந்த ஃபிஷ்ஷ அந்த பாட்டுக்குள்ள போடுவான். இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கல்நெஞ்சக்காரனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வரும். இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி வெறப்பா இருந்தவன் இப்போ அந்த போன் அட்டன் பண்ணனையும் அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பான். இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த போன்ல யார்கிட்ட பேசுவான்னா அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பான். அதுவும் அவங்க அம்மா இவனை ஜோனு கூப்பிட மாட்டாங்க, லூங்கிற மாதிரி சொல்லிதான் போன்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப போனை வச்சனையும் அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, லூவோட சிரிப்பு கொஞ்சம் அன்நேச்சுரலா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஐப்ரோஸை குட்டி ஆகிக்கோங்க, லிப்ஸை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் எப்படி சிரிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அந்த அசிஸ்டன்ட், மிஸ்டர் ஜோ இன்னைக்கு நைட்டு உங்களை எல்லாரும் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு காட்டசிக்காக அங்க போலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கட் அண்ட் ரைட்டா என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வாரமாவே அந்த நியான்ங்கிற பொண்ணு உங்களை எப்படியாண்டு இன்டர்வியூ எடுக்கணும்ட்டு எனக்கு மெயில் மேல மெயிலா சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, நானும் பல தடவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவ கேட்கற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவானா. இவன் இதை சொன்னனையும் நம்ம ஹீரோ இந்த நியானுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் இன்னைக்கு நடக்க போற பார்ட்டிக்கு அவ வரதா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அந்த பார்ட்டிக்கு போக மாட்டேன்னு சொன்ன நம்ம ஹீரோ இப்போ அந்த பார்ட்டிக்கு போகலான்ட்டு முடிவெடுத்துருவான். ஆனா இப்போ அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட ஒரு பொண்ணு நின்று பேசிக்கிட்டு இருப்பா. இவ பேரு மெங்கு. இவ நம்ம ஹீரோயின் கூட வேலை பாக்குறவ போல. அவ இப்ப இந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனை அவ கையில வச்சுக்கிட்டு, அச்சோ நீ உள்ள போகணும்னு நினைக்கிறியா நியான், உனக்குதான் அந்த அளவுக்கு குடிக்கவே முடியாது, நீ சீக்கிரம் மயக்கம் போட்டு விழுந்துருவே, அதனால இந்த இன்விடேஷனை நான் எடுத்துட்டு நம்ம ஆபீஸ் சார்பா உள்ள போறேன், நீ இங்கேயே நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவ உள்ள போலான்ட்டு பாப்பாளா. அந்நேரம் பின்னாடி இருந்து ஒரு பையன் கூப்பிடுவான், நியான் அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா இவன் நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறவன் போல. இவன் பேரு யுன். இப்போ அவன் அந்த இடத்துக்கு அப்படியே வந்து, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட இந்த இன்விடேஷன் வச்சு உள்ள போலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம ஹீரோயினை அவன் உள்ள கூட்டு போயிருவான். இதனால அந்த மெங்கு லைட்டா கடுப்பாவா. அதுக்கடுத்து இப்ப இவங்க 3 பேரும் உள்ள போனக்கு அடுத்து நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற எந்த ட்ரிங்க்ஸும் குடிக்காம ஒரு நோட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஜோ இந்த இடத்துக்கு வந்தானா அவனை எப்படியான் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்நேரம் அந்த யுன் வந்து, இந்த உனக்குன்ட்டே நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ண ட்ரிங்க், இதுல எந்த ஒரு ஆல்கஹாலும் இல்ல, நீ தாராளமா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ட்ரிங்கை கொடுத்துட்டு அவன் போவானா. இதெல்லாம் நோட் பண்ண அந்த மெங்குங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயின் கவனிக்காத நேரமா பார்த்து டக்குன்ட்டு அவ ட்ரிங்க்ஸை மாத்தி வச்சுட்டு, நாளைக்கு உனக்கு கல்யாணம் தானே, நீ ரிலாக்ஸா இப்ப இந்த ஜூஸை குடி அப்படிங்கிற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ணி அவகிட்ட அந்த ஆல்கஹால் கலந்த ஜூஸை
காசை கொடுத்துருவா. இது தெரியாம நம்ம ஹீரோயினும் அந்த ஆல்கஹாலை நல்லா டேஸ்ட் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனும் இப்ப இந்த இடத்துலதான் இருப்பானா. அவன் இப்ப அப்படியே ஒரு மாதிரி வெறப்பா உக்காந்துக்கிட்டு, அந்த நியான் இங்க என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு வரணும், ஆனா அவ வரப்ப அவ மூஞ்சுக்கு நேரா என்னால உனக்கு இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசணும், அப்பதான் த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணிக்குவாங்களா. ஆனா அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் செம போதையில இருப்பா. அவ இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தனையும் வேமா அங்க இருக்கிற ஸ்டேஜுக்கு ஓடி போய் அங்க இருக்கிற மைக்ல, ஐயோ ஜோ என்ன மன்னிச்சிரு, நீ கொடுத்த லவ் லெட்டர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் நான் சர்க்கிள் பண்ணி கரெக்ட் பண்ணேன் தான், ஆனா அதை எல்லாரும் பாக்குற மாதிரி நான் நோட்டீஸ் போர்டுல ஒட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இவ ஸ்டேஜ்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருப்பாளா. உடனே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள் அப்படி தரன்ட்டு கீழே இழுத்துட்டு வருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் அதை நான் பண்ணல சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட, இவளுக்கு போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கேயே பார்த்து ஏதாவது ஒரு ரூம்ல இவளை படுக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டென்ஷன்ல அவங்க பக்கத்துல இருந்த ஒயின் எடுத்து குடிச்சிருவான். அதை குடிச்சனையும் நம்ம ஹீரோக்கு அப்படியே லைட்டா கேர் ஆகி அதே இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கடுத்து இப்ப அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே தூங்கி செம டயர்டா எந்திரிப்பாளா. ஆனா அப்ப அவ பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ படுத்திருப்பான். இப்ப இது தெரிஞ்சோனையும் ரெண்டு பேரும் செமையா ஷாக் ஆயிருவாங்க. இதுல இவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வேற இருக்காதா, நேத்து நைட்டு இவங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க ட்ரெஸ் மட்டும் அப்படியே எல்லா சைடும் பரப்பி கிடக்கும். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயின் இத பத்திலாம் யோசிக்காம, ஜோ இந்த டைம்ல இதை கேட்கறேன்ட்டு தப்பா எடுத்துக்காத, நீ தயவு செஞ்சு எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி இப்பயும் வேலையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் எக்ஸ்பிரஷன்லாம் மாத்திட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, நான் ஜோ இல்ல, ஜோவோட தம்பி லூ, நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே இப்ப நம்ம ஹீரோன் அப்படியே யோசிச்சுட்டு, ஆமா நான் ஸ்கூல் படிக்கிறப்பே உனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த லூ அப்ராட்ல இருக்கிறதா தானே சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு நீ லூ கிடையாது, நீ ஜோ தானே, என்னோட இன்டர்வியூவை ரிஜெக்ட் பண்றதுக்காக தானே இப்படிலாம் செய்யற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்ப அந்த பையன், நான் உண்மையிலேயே லூ தான், உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா என் போன்ல இருந்து எங்க அண்ணனோட ஆபீஸ்க்கு கால் பண்ணு, அவன் அங்க போன் எடுப்பான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு இப்ப கால் பண்ணா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோ ஜோவோட வாய்ஸ் கேட்கும். ஆனா வாய்ஸ் மட்டும்தான் ஜோவோடது, பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்டோடது. இதுலயே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், இங்க இருக்கிறது லூவெல்லாம் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம ஹீரோயின் கிட்ட தன்னோட ட்வின் பிரதர் லூ மாதிரி இவன் நடிக்கிறான். ஆனா இப்பயும் நம்ம ஹீரோயின் விடாம, சரி நீ லூ தானே, அப்பனா உன்னோட அண்ணன் ஜோ கிட்ட சொல்லி எப்படியான்ட்டு இன்டர்வியூக்கு சம்மதிக்க வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ, உனக்கு எங்க அண்ணனை இன்டர்வியூ பண்ணணுமா, அப்பனா நேத்து நைட் இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ எடுத்துக்குவியா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஐயோ கல்யாணம் சொன்னக்கடுத்து எனக்கு ஞாபகம் வருது, இன்னைக்கு எனக்கு உண்மையிலே கல்யாணம், அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவ கண்ணை மூடுவாளா. இந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்த ட்ரெஸ் எடுத்து அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுவான். ஆனா இப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த போன்ல பார்த்தா இவளோட ஃபியான்சேவும் அந்த மெங் பொண்ணும் ஒன்னா பெட்ல படுத்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்கும். அத அந்த பையன் தான் அனுப்பிச்சிருப்பான் போல. அவன் இப்ப அப்படியே இந்த போட்டோவை அனுப்பிச்சிட்டு, என்னால இனிமேல் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு பார்த்தா அவ இப்ப அப்படியே, அப்பனா என்னோட படிப்பு என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டு மெசேஜ் பண்ணுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு இப்ப வெளியே ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ரிங்க கொடுத்து, லூ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோ இப்ப அப்படியே ஷாக் ஆகி, நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இவ, மேபி நேத்து நம்மளுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் கேட்பா. இதை பார்த்தனையும் சுத்தி இருந்த எல்லாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த ரிங்க அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினை தனியா கூட்டு வந்து ஒரு மாதிரி திருன்னு மொழிப்பானா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின், இங்க பாரு, ஒரிஜினலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ல, இது ஒரு ஃபேக்கான கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி வச்சுக்கோவேன், ஆக்சுவலி நான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கல்யாணம் பண்றதா இருந்துச்சு, ஏன்னா அப்படி நான் கல்யாணம் பண்ணாதான் எங்க அம்மா என்னோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, சோ அவங்கள ஏமாத்துறதுக்கு தான் இந்த கல்யாணமே, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனாலும் நம்ம ஹீரோ இது எதுவுமே பெருசா காதுல வாங்கிக்க மாட்டானா. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் அவ செல்போனை காமிச்சு, இதுல நீயும் நானும் ஒன்னா பெட்ல படுத்திருந்த மாதிரி என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு, இதை மட்டும் நான் வெளியே விட்டேன், உனக்கும் பிரச்சனை உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை
இதை கேட்டனையும் நம்ம ஹீரோ லைட்டா பயப்படுவான். இப்ப நம்ம ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே சந்தோஷமா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள், இப்ப நீயும் நானும் அந்த வெட்டிங் காலுக்கு போய் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டாவே போதும். அதுக்கடுத்து நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேற ஊருக்கு போயிருவேன். நம்ம இந்த மேரேஜை ரிஜிஸ்டர் கூட பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது எல்லாமே எங்க அம்மாவை ஏமாத்துறதுக்கான ஒரு சின்ன நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனாலும் அந்த போட்டோ இவகிட்ட இருக்குது, சரி ஓகே நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவான். இப்ப இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே பரவாயில்ல, நீ உங்க அண்ணன் அளவுக்கு மோசம் கிடையாது, கொஞ்சம் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பாவம் இவளுக்கு இன்னும் தெரியல ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போனோனையும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வருவானா. அவன் வந்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட லூ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்ப புதுசா இந்த பொண்ணுகிட்டயும் நடிக்கணுமா, உங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்ல, அவ தேவையே இல்லாம என்ன சீண்டி பார்த்துட்டா, சோ அவளுக்கு நான் ஒரு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவான். அதுக்கடுத்து இப்போ நம்ம ஹீரோ அந்த வெட்டிங் காலுக்கு வந்துருவானா. அவன் வந்தனையும் நம்ம ஹீரோனோட அம்மா இப்படி மாப்பிள்ள மாறி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோனையும் நம்ம ஹீரோ கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு ரெடியா இருப்பா. ஆனா இவங்க அம்மா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அந்த லூவை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருப்பா. இப்போ அவங்க அம்மா வந்தனையும் என்ன நடக்குதுங்க, ஏன் திடீர்னு மாப்பிள்ள மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அம்மா நான் இத்தனை நாள் வரைக்கும் நான் யுன்னை தான் ரொம்ப டீப்பா லவ் பண்றேன்னு நினைச்சேன், ஆனா அதுதான் தப்பு, எனக்கு உண்மையிலேயே இந்த லூ மேலதான் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு உடனே அவங்க அம்மா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, சரி லூ இப்போ இங்க வெட்டிங் காலுக்கு வரதுக்கு நீ எந்த கார் யூஸ் பண்ணி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ டக்குன்ட்டு, ஐயோ என்கிட்ட கார் எல்லாம் இல்ல, நான் பப்ளிக் பஸ்ல தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். டே நான் உன்னை என்னடா சொல்ல சொன்னேன், உன்கிட்ட 10 கார் இருக்கு, அதுல இருக்கிறதுலே லக்ஸரியான கார்ல தான் வந்தேன்னு சொல்ல சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிப்பா. இப்போ அடுத்த கொஸ்டினா அவங்க அம்மா, சரி நீ எங்க படிச்ச, இப்போ நீ என்ன வேலை பாக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்விக்கு நம்ம ஹீரோ, ஐயோ ஆன்டி நான் பெருசாலாம் படிக்கல, பாதியிலே ஃபீஸ் கட்ட முடியாம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம இப்ப வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோம் திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. டே உன்னை என்னடா சொல்ல சொன்னேன், நீ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சதாகவும் இப்போ ஒரு கம்பெனிக்கு சிஇஓவா இருக்க அப்படின்னு சொல்ல சொன்னேன், ஏன்டா எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி முறப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, டே ஒழுங்க மரியாதையா நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லு, இல்லன்னு வச்சுக்கோ அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவா. அதனால நம்ம ஹீரோ திரும்பவும் வேற வழி இல்லாம, ஐயோ ஆன்டி இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க, சும்மா உங்ககிட்ட ஃபன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த எல்லா டைலாக்கும் கரெக்டா அப்படியே ஒப்பிப்பான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும், சரி இந்த பையனுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கல்யாணத்தை ஓகே பண்ணிடுவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா வந்துருவாங்க. அதுவும் அவங்கள பார்த்தா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து லூன் தான் கூப்பிடுவாங்க. இப்போ இவங்க அம்மாவை பார்த்தனையும் நம்ம ஹீரோ லைட்டா டென்ஷன் ஆவான். என்னன்னா அவங்க அம்மாக்கு ஏதோ சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு போல, அதனால அவங்க எதை நினைச்சும் பெருசா டென்ஷன் ஆயிக்க கூடாது. இப்போ அவங்க அம்மாவை இந்த வெட்டிங் கால்ல பார்த்தனையும் நம்ம ஹீரோ லைட்டா பதட்டமாவான். ஆனா அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா, ஏ லூ உனக்கு என்ன இன்னைக்கு கல்யாணமா, நீ அம்மா கிட்ட சொல்லவே இல்ல, இது தெரிஞ்சனையும் அம்மா எவ்வளவு சந்தோஷமாயிட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட மைண்ட்ல இப்ப அப்படியே, ஐயோ எங்க அம்மா மட்டும் இங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு நான் போட்ட பிளான் மொத்தமா ஃபிளாப் ஆயிருமே அப்படின்ட்டு, அம்மா நீங்க ரெஸ்ட் எடுத்தே ஆகணும், நீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா, டே பையனோட கல்யாணத்தை விட எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அவளோட அம்மாவும் வந்துருவாங்க. இதை பார்த்தனையும் நம்ம ஹீரோட அம்மா, ஏ மருமகளே அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு ஓடுவாங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, ஏ இங்க சின்ன பிரச்சனை, சோ இப்போதைக்கு அந்த பிளான ஹோல்டுல வை அப்படிங்கிற மாதிரி போன் பண்ணி சொல்லுவான். சோ இதுலயே ஒரு விஷயம் நல்லா தெரியுது, நம்ம ஹீரோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருந்திருக்கான். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குமா. அப்போ ரிங் எல்லாம் மாத்தின உடனே அங்க இருக்கிற எல்லாரும், ஏ 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கத்துவாங்க. இதுல இவங்க 2 பேருக்குமே உடன்பாடு இருக்காது, ஏன்னா இது ஒரு ஃபேக்கான மேரேஜ் தானே. ஆனா அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினை சந்தேக கண்ணோட பாப்பாளா. இதனால நம்ம ஹீரோயின் எங்க மாட்டிக்க போறோமோன்ட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண
பண்ணுவா. இவ கிஸ் பண்ண உடனே இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் அப்படியே மைண்ட்ல வந்துட்டு போகும். என்னன்னா இவங்க எல்லாருமே ஒரே ஹை ஸ்கூல் தானே. அப்போ இப்படிதான் அந்த ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாரும் செமையா குடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதி அவன் கையிலேயே அப்படியே மறைச்சு வச்சிருந்திருப்பான். ஆனா அன்னாரும் எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோயின் ஃபுல் போதை ஆயிட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஜோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இப்படி சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவோட கண்ணத்திலே நச்சுன்னு ஒரு கிஸ் வேற கொடுத்திருப்பா. இதனாலேயே நம்ம ஹீரோ செமையா ஹாப்பி ஆயிருவான். சரி அப்பனா நம்மளும் நம்மளோட லவ்வை இன்னைக்கே சொல்லிடலாம், ஃபர்ஸ்ட் பக்கத்துல எங்கேயான்னு போய் ரோஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த லெட்டரை மறந்தாப்புல அங்கேயே வச்சுட்டு இப்ப வேமா ரோஸ் வாங்குறதுக்காக வெளியே போயிருப்பான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் இந்த இடத்துல கட் ஆயிரும். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மள காட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கப்பயே அந்த வெட்டிங் ஹால்ல இருக்கிற ஸ்பீக்கர்ல நம்ம ஹீரோயின் பேசுற ஏதோ ஒரு ஆடியோ ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுல நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, இங்க பாரு இந்த மேரேஜ் ஒரு சிம்பிளானது, நான் சொல்ற மாதிரி செஞ்சா எல்லாருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. இதை வந்து அங்க இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்லயும் போட்டோனையும் இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மா இது ஒரு பொய்யான மேரேஜா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா அப்போ இந்த மேரேஜ் உண்மையானது இல்லையா அப்படிங்கிற மாதிரி லைட்டா நெஞ்ச பிடிக்கிற மாதிரி போவாளா. ஆனா நல்ல வேலையா நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு கிளவரா யோசித்து, ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த மேரேஜை சிம்பிளா வச்சுக்கலான்ட்டு. ஆனா லூ எனக்காக இவ்வளோ பெருசா கிராண்டா அரேஞ்ச் பண்ணியிருக்கான், அது எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல, அப்பனா தானே இந்த லூ என்னை எவ்வளவு லோ பண்றான்ட்டு உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பிட்டையே மாத்தி போட்டுருவா. சோ இதனால அங்க இருக்கிற எல்லாரும் ரிலாக்ஸ் ஆவாங்களா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த யூன் வருவான். நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இவனை தானே ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்றதா இருந்திருக்கும். இப்போ இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோ செம கடுப்பா திரும்பவும் அந்த பிளாஷ்பேக் அப்படியே யோசித்து பார்ப்பான். இப்ப நம்ம ஹீரோ இவகிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக அந்த ரோஸை வாங்கிட்டு திரும்பி உள்ள வந்து பார்த்தா இவன் லவ் லெட்டரை யாரோ நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வர போட்டிருப்பாங்க. இதை பார்த்துனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல செம டயர்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை இந்த யூன் தான் அப்படியே தூக்கிட்டு, வழிவிடு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான். சோ இதனாலதான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேலயும் சரி அந்த யூன் மேலயும் சரி அப்ப இருந்து ஒரு சின்ன கடுப்பு ஒண்ணு இருந்திருக்கும். இப்ப அப்படியே திரும்பி பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. இவன் இந்த வெட்டிங் ஹால்குள்ள வந்தனையும் நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் இவனை உள்ள விடாம பிளாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட அம்மா, அதான் என் பொண்ணு வேற ஒரு முடிவு எடுத்துட்டாலே இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருவாங்க. இப்ப வெளியே வந்த யுன் செம கடுப்பா இருக்கிறப்ப அவனுக்கு அந்த மெங்குங்கிற நம்ம ஹீரோயின் கூட வேலை பாக்குற அந்த பொண்ணு கால் பண்ணுவா. அவ கால் பண்ணி, சாரி நேத்து நைட்டு செம போதையா, அதனாலதான் என்னையும் மீறி நம்ம ரெண்டு பேரும் அப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த யூன் இப்ப அப்படியே, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஏன் போன்ல இருந்து நீங்க கணிச்சு வச்ச, இப்ப அதனால என் கல்யாணமே நின்னு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவன் கத்துவான். என்னன்னு பார்த்தா காலையில நம்ம ஹீரோயினுக்கு அந்த போட்டோவை அனுப்புனது இவனே கிடையாது போல, அந்த மெங்கு பொண்ணு பார்த்த வேலை இதெல்லாம். அதுக்கடுத்து இப்ப வெட்டிங் எல்லாம் முடிஞ்சிருமா, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் டெக்ஸ்ட் பண்ணுவான், ஐயோ சாரி பாஸ், நீங்க பிளானை கேன்சல் பண்ண சொன்னீங்க, ஆனா நியான் பேசின ஆடியோ ஃபைலை நான் ஏற்கனவே கனெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், அவசரத்துல அதை டிஸ்கனெக்ட் பண்ண மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருப்பான். என்னன்னு பார்த்தா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒண்ணு எல்லாருக்கும் கேட்டுச்சே, அதுதான் நம்ம ஹீரோவோட பிளானு. ஆனா என்ன, நம்ம ஹீரோட அம்மா அன்பார்ச்சுனேட்டா அங்க இருந்தனால அவன் அந்த பிளானையே அப்படியே டிராப் பண்ணிருப்பான். அதுக்கடுத்து இதெல்லாம் இவனோட வேலைதான் அப்படிங்கறத நம்ம ஹீரோயினும் கண்டுபிடிச்சிருப்பாளா. அவ வந்து, எதுக்குடா எல்லாரும் முன்னாடியும் நான் பேசின ஆடியோவை போட்டு காமிச்ச அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. அதுக்கு நம்ம ஹீரோ கேஷுவலா, நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன பிளாக்மெயில் பண்ண, அதனாலதான் உனக்கு இப்படி ஒரு ஆப் அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே கோவத்துல, உண்மையிலே என்கிட்ட அப்படி எந்த ஒரு போட்டோவும் இல்லடா, சும்மா இந்த கல்யாணங்கிற டிராமாவை நடத்துறதுக்காக தான் நான் இத்தனையும் பண்ணேன், இப்பதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல, இனி உன் வேலையை பார்த்துட்டு நீ போ, என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி வாயதான் மூடி இருப்பா. அதுக்குள்ள நம்ம ஹீரோனோட அம்மா கால் பண்ணி, உனக்கு நான் ஹையர் ஸ்டடிஸ்க்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல ஒரு 3 மாசத்துக்கு என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கடுத்து நான் உனக்கு அந்த காசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு இன்னும் நம்ம ஹீரோயின் மேல லைட்டா டவுட் இருக்கு போல. இப்போ அதனால நம்ம ஹீரோயினுக்கு திரும்பி வர வழியே இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி நான் பேசினதெல்லாம் மறந்துரு, நம்ம ஏன் நம்ம ஃபேக் மேரேஜை இன்னொரு 3 மாசத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்து நடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எடுத்த உடனேயும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அதுக்கடுத்து இப்ப அவனுக்கு ஒரு போன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா. அவங்க இப்ப அப்படியே, ஹே லூ, இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நீயும் உன்னோட ஒய்ஃபும் நாளைக்கு உங்களோட வீட்டுல வெயிட்
பண்ணுங்க, நான் வந்து உங்களை பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம ஹீரோக்கும் வேற வழி இருக்காது. இப்ப அப்படியே ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட போய் நீ சொன்ன டீலுக்கு ஓகே, நாளைக்கே நான் உன்னோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டோனையும் நம்ம ஹீரோயின் செமையா ஹாப்பி ஆயிருவா. இப்போ அடுத்த நாள் அவங்க வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மாதிரி சோகமா நின்னுகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் அந்த வீட்டுல எல்லாத்தையும் அப்படியே அன்பேக் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா இவங்க திரும்பி பாக்குறப்ப மட்டும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி பக்கத்துல நின்னுக்குவாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அம்மா, இங்க பாரு மானியான், நம்மளாம் இனிமேல் ஒரே ஃபேமிலி, சோ நீ இனிமேல் எதுனாலும் என்கிட்ட தாராளமா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோயின் இதுதான்டா சாக்கு அப்படின்ட்டு, அப்பனா நீங்க எனக்கு ஒரு குட்டி ஃபேவர் பண்றீங்களா, உங்களோட பெரிய பையன் ஜோ இருக்கான்ல, அவனை நான் இன்டர்வியூ மட்டும் எடுக்கணும், அதுக்கு மட்டும் நீங்க எப்படியான்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க மாமியார் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அந்த லேடியும் என் பெரிய பையன்ட்ட தானே பேசிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிடுவாங்க. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆனா நம்ம ஹீரோயின் செம ஹாப்பி ஆயிருவா. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரோட அம்மாவும் இந்த வீட்ல இருந்து கிளம்பின அடுத்த செகண்ட்லயே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு செலோ டேப் எடுத்து இந்த வீடையே ரெண்டா பிரிச்சிருவாங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நம்ம ஹீரோவோட போர்ஷன், ரைட் சைட்ல இருக்கிறது நம்ம ஹீரோயினோட போர்ஷன். சோ ஒரே வீட்டையே ரெண்டா பிரிச்சு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இவளோட ஃபிஷ் டேங்க பார்த்து, ஹே உன்னோட ஃபிஷ் எல்லாம் என்னோட சைடு வருது பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின், ஹே நீ என்ன ஃபிஷ் கிட்ட எல்லாம் இப்படி கணக்கு பாக்குற, ஆக்சுவலி உன்னோட கம்பேர் பண்றப்ப உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் தான் போல, ஏன்னா அவனுக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோ, யாரு எங்க அண்ணனுக்கு ஃபிஷ் பிடிக்கும், அது எப்படி உனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், ஏ அவன் என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்ரா, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோட எக்ஸ்பிரஷனே அப்படியே மாறிடும். அதுக்கடுத்து இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நைட்டு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வெளியே இருக்கிற சோஃபால தூங்கிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அவ ரூம்ல இருந்து செம தூக்கத்துல நடந்து வந்துகிட்டு இருப்பா. அப்போ திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டை எடுத்து நம்ம ஹீரோயினை பார்த்து ஓங்குவானா. ஆனா இப்ப ரொம்ப தூக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் அவ பயந்து போய் அந்த கட்டையை எடுத்து நம்ம ஹீரோட மண்டையில ஒரு போடு போட்டுருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் பார்க்கணும். நைட்டு இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே அப்பாவி மாதிரி வெளியே வருவாளா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும், ஏ நீ சாப்பிடுறியா, உனக்கும் சேர்த்து செய்யவா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமா, ஏ நேத்து நான் உன்னை அடிச்ச அடிக்கு இந்நேரம் நீ அந்த சாப்பாடுல விஷம் கலந்திருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நீ என்ன இவ்வளவு அக்கறையா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியான்னு கேக்குற, வேற எதுவும் பிளான் எதுவும் போட்டுட்டியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, சேச்சே நேத்து நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், ஆனா என்னதான் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நான் தானே கட்டைய ஓங்குனேன், அதனால உன் மேல எந்த தப்பும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கும் பெருசா எந்த ஒரு அடியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கூலா பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்னைக்கு உங்க அண்ணனை இன்டர்வியூ பண்ண போறேன், அவனை பத்தின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கூட, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, நானும் எங்க அண்ணனும் பெருசாலாம் டச்ல இல்ல, நான் ரொம்ப வருஷம் அப்ராட்ல தானே இருந்தேன், அதனால எனக்கு அவனை பத்தி பெருசா எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து இப்ப இவங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சக்கடுத்து நேத்து நம்ம ஹீரோயின் அடிச்சனால நம்ம ஹீரோவோட தலையில லைட்டா ஒரு தழும்பு மாதிரி ஒண்ணு இருக்குமா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், ஏய் இதே தலையோட நீ எப்படி வெளியே போவ, நில்லு நான் ஃபவுண்டேஷன் போட்டு அதை ஃபுல்லா கவர் பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து இப்ப ஃபவுண்டேஷன் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ ரெண்டு பேருக்குமே டக்குன்ட்டு ஒரு மாதிரி பிளஷிங் மூமெண்ட்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின், சரி நீயே அப்ளை பண்ணிக்கோ, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா அங்க இருந்து கிளம்பிடுவா. ஆனா இப்ப இவ வெளியே வந்து அவளோட ஸ்கூட்டி எடுக்கலான்னு பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ண வருவான். யாருன்னு பார்த்தா இந்த ஆள் நம்ம ஹீரோயினோட அம்மாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் போல. இந்த ஆளை கண்டாவே நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்காது. ஆனா அந்த ஆளும் விடாம நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, ஏன் என்னை பார்த்து இப்படி வெறுக்கிற, நான் தான் ஃபியூச்சர்ல உனக்கு அப்பாவா இருக்க போறேன், அது தெரிஞ்சும் நீ ஏன் உங்க அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ண வேணான்னு சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி லைட்டா மிரட்டுற மாதிரியும் பேசுவான். அதுக்கு நம்ம ஹீரோயினும், எங்க அம்மா கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதனால அந்த ஆள் இப்ப கோவத்துல நம்ம ஹீரோயினோட போனை அப்படியே தள்ளி விட்டு அதுல ஏறி நல்லா மிதிச்சு விட்டுருவான். இதனாலேயே நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே செம கடுப்பா அவ வண்டியை ஆன் பண்ணி அந்த ஆள் மேல இடிக்கிற மாதிரியே அப்படியே ஓட்டிட்டு போவா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஆபீஸ்க்கு வந்துருவான். ஆபீஸ்க்கு வந்த உடனே அவன் கெட்டப் எல்லாமே இப்ப அப்படியே திரும்பி ஜோ மாதிரி மாறிடுமா. அப்போ மெயினா அவன் கண்ணாடியில நேத்து நம்ம ஹீரோயின் அடிச்சனால வந்த தழும்பு தெரியுதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து, இதெல்லாம் தான் இன்னைக்கு இன்டர்வியூல உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைல் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோ, சரி என்ன நான் கொடுத்த டைமையும் தாண்டி இப்ப 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நீயான காணோம்
அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வருவாளா, வரப்பே ஐயோ 2 hours லேட் ஆயிருச்சே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே தான் வருவா. ஆனா அப்போ ஆப்போசிட்ல அந்த மெங்கு பொண்ணு நம்ம ஹீரோவோட ஆபீஸ் ரூம்ல இருந்து வரத நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவா. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, இவ என்ன இங்க பண்றா அப்படின்ட்டு அவகிட்ட போய் கேட்டா அவ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஆக்சுவலி நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நியான், நீ 2 மணி நேரம் லேட்டா வந்தனால நம்மளோட ஹெட் இன்னைக்கு ஜோவை இன்டர்வியூ பண்ற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. சோ உனக்கு தெரியாம நீ எனக்கு ஒரு நல்லது பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிருமா. இப்ப அப்படியே இதே கடுப்புல அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் பேய் படமா பாத்துக்கிட்டே இருப்பா. ஆனா இப்படி படத்தை பாக்குறவ அமைதியா பார்க்காம பயந்து கத்தி கத்தி பாத்துக்கிட்டு இருப்பாளா. இது வெளியே இருக்கிற நம்ம ஹீரோக்கு டிஸ்டர்ப் ஆகும். அவனுக்கு இதனால செம எரிச்சலாயிரும். ஆனா இப்ப அவன் ஜோவா இல்லாம லூவா நடிக்கிறனால அப்படியே இப்ப அவனோட எக்ஸ்பிரஷனை சிரிச்ச மாதிரி மாத்தி, ஹே நியான் அதான் உனக்கு பயமா இருக்குல்ல, ஏன் பேய் படம் பாக்குற, பேசாம டிவி ஆஃப் பண்ணி போடு அப்படிங்கிற மாதிரி கடுப்புலயும் கொஞ்சம் சொல்லுவான். ஆனா அன்னாரன் பார்த்து இவங்க வீட்டோட டோரை யாரோ தட்டுவாங்களா, யாருன்னு போய் இப்ப நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பாய் ஃப்ரெண்டு. அவன் இப்ப செம போதையில நம்ம ஹீரோவை பார்த்து, மருமகனே நீ இங்கதான் இருக்கியா, கொஞ்சம் என் மகளை கூப்பிடுறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உரிமை எடுத்து இவங்க கிட்ட பேசுவான். அடுத்து நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துருவாளா. இவளை பார்த்தனையும் அந்த ஆள் இப்ப அப்படியே, நான் காலையிலே உன்னை மிரட்டினேன்ல, நானும் உங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், அதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா பிடிச்சு பேசி தள்ளி வேற விட்டுருவான். இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருமா. இப்ப இது பார்த்தாதுன்ட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்கு கைய வேற ஓங்குவான். இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆளுக்கு ஒரே எத்து, அவ்வளவுதான் அவன் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிடுவான். இப்போ இங்க நடந்த பிரச்சனைனால நம்ம ஹீரோயின் கையில லைட்டா அடிபட்டு இருக்குமா. சோ நம்ம ஹீரோ தான் அப்படியே மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னா, நீ எதுக்கு அந்த ஆள் கிட்ட எல்லாம் தேவையில்லாம வார்த்தையை விட்டு பிரச்சனையை வாங்கிக்கிற, பேசாம கொஞ்சம் அமைதியா தான் இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், அமைதியாவா, அப்படி மட்டும் இருந்துடவே கூடாது, நம்ம மட்டும் அமைதியா இருந்தோம்னா நம்ம மேல ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உனக்கு இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம். நாங்க ஹை ஸ்கூல் படிக்கிறப்ப உங்க அண்ணனையே சில பேர் புள்ளி பண்ணாங்க, அப்போ கூட அவனுக்கு நான் தான் சப்போர்ட்டுக்கு போய் நின்று ஸ்ட்ராங்கா பேசினேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம, சரி உனக்கு வேற எங்கேயும் அடிபட்டிருக்கா காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே அவ முட்டையை காமிச்சு, இங்கேயும் லைட்டா அடிபட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ, என்ன இவ்வளவு பெரிய காயம், அந்த ஆள் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே, இது அந்த ஆள்னால வந்தது கிடையாது, அன்னைக்கு ஒரு நாள் உங்க அண்ணனை மீட் பண்றதுக்காக நான் ஜாம்பி மாதிரி வேஷம் போட்டு போயிருந்தேன், அப்போ நான் தெரியாதனமா கீழே விழுந்துட்டேன், ஆனா உங்க அண்ணன் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. இதை கேட்கறப்ப நம்ம ஹீரோவுக்கு, நம்ம லூவா இருக்கிறப்ப இவளை நல்லா ட்ரீட் பண்றோம், ஆனா ஜோவா இருக்கிறப்ப இவகிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இவன் இந்த மாதிரி இவளை நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிச்சு போயிரும். அதனால இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் லூவை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அதை லூ நினைச்சு சைட் அடிக்கிறா, ஆனா ஜோவும் லூவும் ஒரே ஆள் தான் அப்படிங்கிற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ உங்க பாக்குறேன். அது வரைக்கும் பை.